ஐயா அவர்களுக்கு சொல்லப்போன ஐயா மற்றும் உடன் ஊழியர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஊக்கமாக வர்றது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை அளிக்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்வதில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க. அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு நம்ம கடந்த வகுப்பில் கற்றுக்கொண்ட காரியங்கள் சர்ச் பிளான்டிங், சபை சாபித்தல் என்கிற ஒரு போனோம். எஸ்ஆர் புஸ்தகத்தை ஆய்வு செய்தோம். அதுக்கு முன்னாடி தான் சபை சாபித்தலை பார்த்தோம். சரி, இன்றைக்கு ஒரு புதிய பாடத்திலிருந்து சில காரியங்களை நான் கற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். லீடர்ஷிப், தலைமைத்துவம். இது ஒரு முக்கியமான தலைமைத்துவன்றது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எல்லாத்தையும் கற்றுக்கிற தலைமைத்துவத்தை நமக்கு அறிந்து கொள்ளணும்னா கஷ்டம். ஆண்டவர் சொன்னார் உபாகமம் 28, உன்னை வாழாக்காமல் உன்னை தலைவராக்குவேன், உன்னை நீ கீழாகாம உன்னை என்ன பண்ணுவேன், மேலாக்குவேன்னு சொன்னார். ஒருத்தர் முதல்வராக இருக்க விரும்பினா அவன் எப்படி இருக்கணுமா, உங்களை பணிவுடைக்காரனாக உன் முதல்வர் ஆக்குவேன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்படிதானே? எல்லாருக்கும் அந்த வாக்கு தத்தா இருக்கு. நம்மளாம் தலைவர்களாக அழைக்கப்பட்டவர்கள். அலைவரியா ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவின்னு கவர்மெண்டே சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. கவர்மெண்டே சர்டிஃபிகேட் கொடுத்துறாங்க. பாஸ்டர்மார்கள், அதுவும் குறிப்பாக அந்த மேரேஜ் லைசன்ஸ் பெற்ற பாஸ்டர்மார்கள் அவங்க பப்ளிக் சர்வெண்ட் என்று இந்திய பீனல் கோட் 21 சட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கலெக்டருக்கு ஒரு ஜட்ஜிக்கு சமம். ஒரு பாஸ்டர் அதுவும் திருமண பதிவு பெற்ற ஒரு பாஸ்டர், அவனா பெரிய தலைவர்கள் என்று அரசாங்கமே சொல்லுது. அது யாருக்கு சமம்? ஒரு ஜட்ஜிக்கு, ஒரு கலெக்டருக்கு சமம். அதாவது பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்வாங்க. பப்ளிக் சர்வெண்ட்னா பெரிய சலுகை. சாதாரண அரசு ஊழியரை விட மிக உயர்ந்த ஒரு பதவி தான் அது. அரசாங்கமே அன்னைக்கு வெள்ளைக்காரன் 1860 பாஸ்டர்மாரெல்லாம் அப்படி ஒரு சட்டத்தை விட்டுட்டு போயிட்டான். அதை திருத்தக்கூடாது. ஆனால் நேற்றைய தினத்தில் உத்தரகாண்டில் என்ன பண்ணியிருக்கான், இந்த பாஸ்டர்மாரெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட்லாம் இருப்பாருங்க, அதெல்லாம் திருத்தது புது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது நிற்காது. புது சிவில் சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே சட்டம். கிறிஸ்தவனுக்கு ஒரு சட்டம் இருக்கு. இன்னைக்கு பைபிள் காலேஜெல்லாம் சபையை நடத்திக்கலாம். ஆனால் மற்ற மதங்களுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுறது, அறநிலைத்துறைன்னு ஒன்று வச்சு சபையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்காக புது சிவில் சட்டம் இல்லை, கிறிஸ்தவ சட்டம். அதே மாதிரி நம்ம பாடத்திட்டங்கள், பைபிள் காலேஜ் பாடத்திட்டங்கள் நம்மளே நடத்திக்கலாம். அப்படியே அரசாங்கத்தில் அனுமதி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சபை பைபிள் காலேஜ் நடத்திக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. அதுக்கு யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், மத்திய அரசாங்கம் டெல்லியில் இருக்குது, அதுக்கு அனுமதி வாங்கணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எஜுகேஷன்ற ஒரு டைரக்டரேட் இருக்குது, அங்கே வாங்கணும். இப்படி நிறைய அனுமதி வாங்கணும். அப்போ நம்ம தேசத்தில் கர்த்தர் தேவ ஊழியத்தை நம்ம சுதந்திரமாக செய்வதற்கு அன்னைக்கு வெள்ளைக்காரன் விட்டு போன சட்டங்கள் தொடர்ந்து இன்னைக்கு இருக்கு. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மாட்டான், கைத்து வாங்கி தான் சுதந்திரமே கொடுத்தான். அவன் புது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு என்ன பண்ணுறாங்க, போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதத்துல அநேகமாக எலெக்ஷன். ரொம்ப சிறந்தவன், என்ன அருமையான பிள்ளை அப்படின்னு சொல்லுவீங்களா? ஊதாரி பயப்பில்லை, ஊதாரி. கடன் ஒரு பக்கம் வாங்குது, சொத்து என்ன பண்ணுது, பொண்ணு கொடுப்பீங்களா? அப்படிப்பட்டவனுக்கு ஒன்றும் கிடையாது, போயா. கரெக்டா? அப்படிதான் நடக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம ஜாப் பண்ணணும், போராடி. அவதான் ஆண்டவர் தலையிடுவார். கர்த்தர் நம்ம விளையாட்டு இல்லை, விலைவாசிலாம் அப்படி ஏறிச்சு.
அதுக்காக நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ணணும். நம்ம நல்ல உபவாசத்து அதிகமாக இந்த மதத்தின் பேரில் இனத்தின் பேரில் அரசியல் பண்ணுகிற எந்த கட்சியும் ஆட்சிக்கு வரவே கூடாது. நல்ல ஆட்சி கொடுக்குற ஒரு மத்தியில் ஒரு எனக்கு எல்லா மாநிலங்களில் இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து ஆளுகை செய்தால் நல்லது. ஏன்னா நம்ம 100 ரூபா வரி நமக்கு கிடைக்குது, மத்திய அரசாங்கம் அதை 100 ரூபா திருப்பி தர்றதில்லை. ஒரு 200 ரூபா வரி வசூல் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் இருந்து 100 ரூபா நமக்கு, 100 ரூபா அவங்களுக்கு. அவங்க எவ்வளோ தராங்க? 29 ரூபா தராங்க. 100 ரூபா தர வேண்டிய இடத்துல எவ்வளோ தராங்க? 29 ரூபா. அப்போ 71 ரூபா அடிச்சிடறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ தமிழக அரசு சமாளிக்கிறது கஷ்டம் இல்லை, நடத்துறது கஷ்டம் இல்லை, பணம் வேணுமே. அதனால நம்ம ஜெபம் பண்ணணும், அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்போ ரொம்ப குரூஷியல், நமக்கு ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதனால நம்ம ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணாதான் நம்மளால தப்பித்து கொள்ள முடியும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விலைவாசிலாம் பயங்கரமாயிட்டுல, ராக்கெட் வேகத்தில் ஏறி போச்சு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பெட்ரோலை விலை கம்மி பண்ணிடுவேன், கேஸை எவ்வளோ கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. 200 ரூபாய்க்கு தரேன்னாங்களா கேஸு? அப்போ நானும் சிலரும் வந்து நினைக்கிறேன். பெட்ரோலை 350 கேஸ் 200 ரூபாய்க்கு தரேன்னாங்க. இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறீங்க கேஸு? 1000 ரூபாய் தாண்டிட்டா? ஏறி இருந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எலெக்ஷன் வந்துதா? சரி, நம்ம ஜாப் பண்ணலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு தலைமைத்துவன்ற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 4ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். என் பின்னே வாருங்கள், உங்களை கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க யாரெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. யாரெல்லாம் மீன் பிடிக்கிறா? பேதுருவும் யாரு? அந்திரேயா. 2 பேரும் மீன் பிடிக்காங்க. இந்த கலிலேயா கடல்ல மீன் பிடிக்கிற ஒரு மீனவர்கள். அவங்க 2 பேருக்கும் ஒரு போட் இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க போட்டு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. பேதுருடைய போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. எப்போ கண்டுபிடிச்சாங்க சொல்லுவாங்க. நோட்ஸ் இருக்காங்ககிட்ட இல்லை? எழுதி போடணும். ஒரு வாட்டி எழுதி போட்டுட்டா. இங்க பேதுருவும் அதுக்கப்புறம் அந்திரேயா அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன பண்றாங்க? மீன் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமா ஒரு போட் இருந்தது. எங்க மீன் பிடிக்கிறாங்க? கலிலேயா கடல்ல மீன் பிடிக்கிறாங்க. அவங்களோட போட்டு பார்த்தீங்கன்னா 1986ல் கலிலேய கடல். அப்போ கலிலேய கடல்ன்றது நன்னீர் ஏரி. நம்ம கடல் தமிழ் பைபிள் இருக்கு. மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா லிம்னன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. லிம்னன் அப்படின்னா ஏரி. லிம்னன்னா என்னது? ஏரி. கிரேக்கத்தில் லிம்னன்னா ஏரி. அது நன்னீர் ஏரி, லேக். பெரிய இடம் லேக். இப்படி ஒரு 21 கிலோமீட்டர் போல அகலம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் போல அகலம் இருக்கும். ரொம்ப பெருசு. இன்னைக்கு 1 மணி நேரத்தில் காரில் 1/2 மணி நேரத்தில் கடந்துடலாம், பட்டன்னு போயிடும். அன்னைக்கு அப்படி இல்லை, நடப்பான், இல்லை படகுல போவான். இப்படி இந்த பக்கம் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் படகுல. இக்கரைக்கும் அக்கறைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 மணி நேரம் ஆகும். பெரிய ஏரி. 2 மணி நேரம் போனால் தான் அந்த ஏரியை. இன்னைக்கு மோட்டர் போட்டிருக்கு, செல்லுன்னு போயிடுவான். அன்னைக்கு எப்படி துடுப்பு தானே, ஏலேலோ ஐலசான்னு சொல்லி என்ன பண்ணுவான்? துடுப்பை போட்டு
போனோம். கரெக்டா? பாய்மரம் இருக்கும், பெரிய ஏரி. அதை மீன் பிடித்து நிறைய பேர் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள். அதுல பேதுரும் அந்திரேயும் இருவர், 2 பேரும் படிக்காதவர்கள், மீனவர்கள். இவங்க யாரு? மீனவர்கள். படிக்காதவர்கள். இன்னைக்கு மீனவ சமுதாயத்தில் இருக்கிறவங்க நல்லா படிச்சு வந்தாங்க, பெரிய ப்ரொஃபஸருங்க, டாக்டருங்க, பெரிய ஆட்களாங்க. அது குறிப்பாக இப்படி போக போக தெற்கு நோக்கி போக போக தான் மீனவ சமுதாயம் நல்லா முன்னேறிருக்கு. பெரிய பணக்காரர்களாக, பெரிய தொழிலதிபர்களாக, பெரிய ஆட்களாக இருக்காங்க. இங்கே இருக்கிற ரோமன் கேத்தலிக் நிர்வாகம் அவங்க தான் இருக்கு, பெரிய ஸ்கூல்ஸ்லாம். நம்ம சென்னையில் கொஞ்சம் மீனவர்கள் படிப்பு கம்மி தான். இன்றைக்கும் சென்னையில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் இப்போ கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இன்றைக்கும் கொஞ்சம் பேர் படிப்பு கம்மி தான். இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னை பட்டத்தில் ரொம்ப பேர் படிக்க மாட்டேங்கான். கிராமத்தில் தான் ரொம்ப படிக்கிறான். எவனை பார்த்தாலும் எம்எஸ்சி, எம்ஏ, பிஇ. இங்கே பட்டு என்ன பண்ணுறான், வேலை டக்குன்னு கிடச்சிருது. +2 படிக்கும் போதே வேலைக்கு போன ஓடிடுறான். கிராமங்களில் படித்தாதான் வேலைன்னு என்ன பண்ணுறான், அங்கே இருக்கவங்க படிக்கிறான். நீங்கள் பாருங்களேன், ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, கிராமங்களில் தான் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நாசரத்துன்னு ஒரு பட்டணம் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில். எல்லா வீட்டில் எல்லாமே பட்டதாரி, ஒருத்தவங்க படிக்காதே இல்லை. 2 பட்டம் இல்லை, 2 பட்டம் 3 பட்டம் வாங்கினேன். ஒரு சின்ன டவுன் அது. சிலவெல்லாம் என்ன படிச்சிருக்கேன்னா அப்படி எழுதினே இருக்கலாம், அப்படி எழுதினே இருக்கலாம். என் ஒய்ஃப் அந்த ஊரை சார்ந்து, அதனால தான் சொல்கிறேன் நான். அவனும் அப்படியே படிச்சுக்கிட்டே, இன்னைக்கு வரைக்கும் அவன் படிக்காமல படிச்சுட்டே இருக்கா, அப்படியே போகுது. அவன் படிப்பை பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். எப்படிலாம் அந்த பொண்ணு கட்டணும், எப்படிலாம் கொடுத்த. ஆனால் தாழ்மையா இருப்பா, வெட்டி வந்தாவே இல்லை, ஊழியத்தை செய்கிறா. பெரிய பதவியில் இருக்கா. ஒரு கல்லூரியில், சென்னையில் இருக்க பெரிய கல்லூரியில் ஒரு பெரிய பதவியில் இருக்கா. கத்தநாமத்துக்கு கத்தரை ஆசீர்வதிச்சிருக்கா. கத்தநாமத்துக்கு சோத்திரம். இவங்க படிக்காதவர்கள். பேதர் வந்து ஊழியத்து வரும்போது எப்படி வந்தான், பட்டாக்கத்தியோட வந்தேன். கரெக்டா? யார் காலை வெட்டினா? மல்குஸ். ஆமா, பிரதான ஆசானுடைய போலீஸ் போர்ச்சேவனுடைய கழுத்தை தான் வெட்டினான். அவன் ஏன் பண்ணது, காதை இருக்கிறதுக்கு இல்ல, தலைய. அவன் தலை வெட்டி பட்டாக்கத்தை பயிரன். அவன் ஊழியத்துக்கு வந்து கடல் மேல நடந்தவன். அற்புதங்கள்லாம் கர்த்தர் அவனை கொண்டு செஞ்சாரு. ஆண்டவரோட இருந்தவன். ஆனா கையில நடந்திருக்கான் கத்தி. எவ்வளவு கூர்க்கம் பாருங்க. பெரிய ஒரு மூர்க்கனா வந்திருக்கான் அந்த காலத்துல. யோசிச்சு பாருங்க, கத்தியோட வந்திருக்காங்க. கச்சமலை தோட்டத்துல ஜெபிக்க ஆண்டவர் கூப்பிட்டா கத்தியோட வந்திருக்கான். கழுத்தை வெட்டிட்டான். அவன் கொஞ்சம் அப்படி சைடு வாங்கினதுனால காதுல ஓட போச்சு. அதையும் காதை என்ன பண்ணார் ஆண்டவர், ஒட்ட வச்சிட்டார். இந்த மல்குஸ்லாம் பிறகு ஊழியத்து வந்தான். வரலாறு சொல்லுது, அவனா என்ன பண்ணான், ஊழியத்து வந்தான். அற்புதம் பெற்று சும்மா இருக்க முடியுமா? இன்னைக்குதான் எல்லாம் அற்புதம் பெற்று வீட்லயே வந்துக்கிறான். வடை சொல்றான், மசால் வடை, உளுந்து வடை, பாயா, இடியாப்பம். இதுதான் சாட்சிக்கு தான் சொல்றான். அவன் அந்த 1 கிலோமீட்டர் சுத்து 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கு, அது மேல வெளியே வர மாட்டேங்கான். அன்னைக்கு அப்படி இல்லை. பெர்னிஸ் 12 வருஷம் பெரும்பாடு சிறை எல்லாம் போச்சு. கடன் ஆயிட்டா, சொத்தை வித்தாச்சு, கடன் ஆயிட்டா. ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை, அவளுக்கு யூட்ரஸ்ல கேன்சர், கர்ப்பப்பையில கேன்சர், உதிரப்போக்கு இருந்துட்டே இருக்கு. வஸ்திரத்தை தொட்டா சோமாயிட்டா. அவ ரோம் வரைக்கும் போனா ஊழியத்துக்கு. ரோம பேரரசன் திபேரியஸ் அவனுக்கு போய் ஜோம் பண்ணான். அவனுக்கு இருந்த நோய் சுரமாச்சு. ஊழியன்னா என்னங்க, ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே. கத்தராமத்துக்கு சோத்திரம். அன்னைக்கு மல்குஸ் காதை வந்து கத்தரை ஒட்டலன்னு வைங்களேன், சிலுவை 4 இருந்திருக்கும். எத்தனை சிலுவை இருந்திருக்கும்? 3 சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் நடுவுல நமக்காக சிலுவையில அறையப்பட்டார். வலது பக்கத்துல திஸ்மாசன் ஒரு குற்றவாளி தான், இந்த பக்கம் ஜஸ்டாசன் ஒரு குற்றவாளி தான்.
அடுத்ததான் யாரை போட்டிருப்பாங்க? நம்ம பேதர் ஐயாவை தான் போட்டிருப்பாங்க. மூர்க்கை, பயங்கரமான ஆளு அவன். கோவம் பயங்கரமா, உனக்கு பயங்கரமா கோவம் வரும். சரி, அந்த மாதிரி ஆட்களை தான் ஆண்டவர் பார்க்க. படிக்காதவர்கள், எழுத படிக்க தெரியாது, மூர்க்கமான ஆட்கள். பொதுவாகவே கடல்ல போறவங்க பயப்படவே மாட்டாங்க, தைரியமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள தைரியம் நிறைய இருக்குன்னா கடல் அலையெல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு அனுபவம். நம்மலாம் கடல் உள்ள போட்ல போனா அவ்வளவுதான், பயந்துடும். கடல்லே கடந்து அப்படியே சின்ன வயசுல இருந்து பழகி அவங்களுக்கு ஒரு தைரியம். அவங்கள மாதிரி தைரியசாலிகள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப தைரியமா இருப்பான், கடல்லே கிடக்காங்கல்ல. அந்த மாதிரி அவன் கடல்லே கடந்து 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 ஒரு தைரியமான ஆளு. அவருடைய படகை 1986 கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு இந்த கலிலே கடல் வத்தி போச்சு. அப்போ கொஞ்சம் மழை குறைவு, அதெல்லாம் வத்தி போச்சு, கொஞ்சம் வறட்சி வத்தி போன போது அந்த பகுதியை சார்ந்த மீனவர்கள், ஒருத்தர் பேர் மோஷே, ஒருத்தர் பேர் யுவாள். நான் இங்கிலீஷ்ல எழுதிடுறேன், அப்பதான் உங்களுக்கு யாராவது கேட்டா ஆதாரம் சொல்றது கரெக்டா இருக்கும். மோஷே, அதுக்கப்புறம் அண்டு யுவாள். அவங்க தான் போய் ஒரு தண்ணி வத்திருச்சு. அது வரைக்கும் தண்ணி இருந்தது, உள்ளுக்குள்ள ஒரு போட்டு தெரிஞ்சது. அதை எடுக்க ட்ரை பண்ணாங்க. பழைய போட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அரசாங்கத்திட்ட போய் சொன்னாங்க. அரசாங்க அதிகாரிகள், விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்க, அதை எடுத்தாங்க. அது எடுத்த போது அதை எடுத்து இப்ப எங்க வச்சுட்டாங்கன்னா, ஈகான் அலோன் மியூசியம்னு ஒரு மியூசியம் இருக்கு. ஈகான் அலோன் மியூசியம் பேரு, இஸ்ரேல்ல மியூசியம். அது இஸ்ரேல்ல இருக்க கிப்புட்ஸ் கினோசர்னு ஒரு இடத்துல இருக்கு. கிப்புட்ஸ் கினோசார், இஸ்ரேல் நாடு. இஸ்ரேல் போகும்போது என்கிட்ட சொல்லுங்க, இந்த இடத்துக்கு அட்ரஸ் தானே, லொகேஷன் அனுப்புறேன், நீங்க போய் பார்த்து போட்டோலாம் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. சீகன் பால் பைபிள் காது. ஆமா, கினோசா, இஸ்ரேல். அங்கதான் இருக்கு இந்த படகு. 10 லட்சம், ஒரு 18 பேர் உட்காரலாம், நல்லா தாராளமா உட்காந்து போலாம். அந்த படகு தான் வச்சு அழகா ஜாலியா என்ன பண்றான், மீன் பிடிக்கான். அப்போ ஆண்டவர் அவங்க 2 பேரையும் தேடி போய் ஆண்டவர் கூப்பிடுறார், வாங்கப்பா, உங்களை என்ன ஆக்குறேன், தலைவர்களா ஆக்குறேன். நீங்க பாத்தீங்களா, மனிதர்களை பிடிக்கிறதா மாற்றுவேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க மூல பாஷையில வாசிங்கன்னா உங்களை தலைவர்களா, மனிதர்களுக்கு உங்களை தலைவரா ஆக்குறேன்னு சொல்லி தான் என்ன பண்ண ஆண்டவர். என் கூட வாங்க போதும், நீங்க கூட வந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவேன், தலைவர்களா ஆக்குறேன்னு சொல்லி தான் கர்த்தர் என்ன பண்ணார். இந்த பேதுருவையும் அந்திரேயம் அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பெரிய ஆண்டவர் இந்த பூமியில மனிதனாய் வந்தார். அவர் தெய்வமா தன்னை காட்டிக்கொள்ளவே இயலாய் ஒரு பெரிய ஆவிக்குரிய தலைவராய் வந்தார். நானே நல்ல மெய்ப்பன் சொன்னார், மெய்ப்பனாய் வந்தார். அவர் சொன்ன, நீ நான் நல்ல மெய்ப்பன், நான் ஒரு ஆவிக்குரிய தலைவன், நீ என்னோட வந்தீங்கன்னா, என் கூட இருந்தீங்கன்னா நீ உன்னாவ, நான் உன்னை தலைவனா ஆக்குவேன், நீயும் தலைவனா மாறுவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகம் 13 அதிகாரம் 20 வசனம். நீதிமொழிகள் 13:20 சொல்லுது. தமிழ் பைபிள், ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். நீங்க மூல பாஷை அர்த்தம் பார்த்தீங்கன்னா, குருல தலைவரோடு ஞானமுள்ள தலைவரோடு இருக்கிறவன் ஞானமுள்ள தலைவனா மாறுவான். அப்போ வேதம் சொல்லுது, ஒரு தலைவனோடு இருக்கிறவன், அதாவது வைஸ் லீடர்னு போட்டிருக்கு. எபிரேய சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹா கா மீன் அப்படின்னு ஒரு வார்த்தை.
தலைவனோடு இருக்கிறவன், அதாவது ஞானமுள்ள தலைவனோடு இருக்கிறவன் ஞானமுள்ள தலைவன் ஆவான்னு சொல்லப்படும். அது சொல்லப்பட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹாகாமே, இது இபிரேய மொழி. ஹாகாமினா ஞானமுள்ள தலைவர். ஒருத்தன் ஞானமுள்ள தலைவரோடு இருந்தானா அவன் எப்படி ஆயிடுவான்? அவனும் ஞானமுள்ள தலைவனா ஆயிடுவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஞானமுள்ள இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள், அவங்க தான் ஞானிகள். ஏன்னா வேதம் கர்த்தருக்கு பயன்படுத்துகிற ஞானத்தின் ஆரம்பம். பைபிள் தான் ஞானம், ஆண்டவர் தான் ஞானத்தின் ஊற்று. அப்ப வேதம் சொல்லுது ஒருத்தர் தலைவன் ஆகணும்னா என்ன பண்ணுமா? ஒரு தலைவனோடு, ஒரு ஆவிக்குரிய தலைவனோடு இருந்தாலே போதும் அவன் தலைவனா மாறிடுவான். நம்ம எல்லாருக்கும் எடுத்த எடுப்புல தலைவன் ஆகணும்னு தான் ஆசை. யாருக்கும் தொண்டன் ஆகணும்னு ஆசையே இல்லை. எடுத்த எடுப்புல ஃபர்ஸ்ட் சீட்டு தலைமை தான். சீக்கிரமா தலைவர் ஆகணும்னு நிறைய பேர் என்ன பண்றான் இருக்கான். ஏற்ற வேலையில உயர்த்துவார். அது வரைக்கும் கர்த்தருடைய பலத்து கைக்குள்ள அடங்கியிருக்கணும் யாருக்கும் எண்ணமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றப்பா, நீ ஒரு தலைவனோடு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், உன்னை தலைவனை ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க தலைவன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆய்வுக்குரிய தலைவரோட ஒரு தலைவியோடு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இருந்தாலே போதும், கர்த்தர் உங்களை தலைவரா ஆக்கிடுவார். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் பார்த்தீங்கன்னா அதுக்கான நிறைய ஆதாரங்களை நமக்கு ஆண்டவர் பைபிளில் வைத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா எலியாவோடு இருந்த எலிசா என்ன பண்ணான்? அவன் தான் அடுத்த தலைவனானா. கரெக்டா? 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 3:11 டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். எலிசா யாரோடு இருந்தா? எலியாவோடு இருந்தான். 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இந்த பாருங்க, எலியா பெரிய ஆவிக்குரிய தலைவர், மிகப்பெரிய தலைவர். ராஜாக்கள்லாம் பயப்படுறாங்க அவரை கண்டு. பல ராஜ்யங்களை அவர் கலக்கிறார். கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துற ஒரு தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினியா இருக்கிறாங்க. 3 வருஷம் வானம் மழை பெய்யாதபடி என்ன பண்ணான்? வானத்தை அடைச்சிட்டான். ஜோம் பண்ணோட திரும்ப மழை வந்துச்சு. ஒரு எழுப்புதல், இஸ்ரேல ஒரு எழுப்புதல் வந்தது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இங்க வேணும் சொல்லுது, அவன் கூட ஒருத்தர் இருந்தான். அவன் தான் எலிசா. எலிசா யாரு? எலிசா யாரு? எலியாவுக்கு எடுபடி வேலை செஞ்சவன். என்ன வேலை செஞ்சான்? அவன் சாப்பிட்டா கைக்கு தண்ணி ஊத்துறவன். எடுபடி தலைவனோடு இருக்கிற தலைவன் ஆமா, ரைட்டு. பக்கத்து சேர கொடுத்தா நல்லது. அவரு 1 மணி நேரம் பேசுறாரு, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்தா நல்லது. ஆனா அங்க போன கை கழுவு தண்ணி ஊத்தியா, செருப்பு எடுத்து போடியா, என் ட்ரெஸ் அயன் பண்ணியா, தோய்யா, எனக்கு எடுப்படி வேலை செய்ய சொன்னா இப்படியா? நான் என்னாலும் அவர் கூட ஒரு வேலைக்காரனா தான் இருக்கணும், தலைவனா வர முடியாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு. கரெக்டா? ஆனா இவன் எடுப்படியா தான் இருந்தான். எலியாவுக்கு எலிசா என்ன செஞ்சான்? எடுப்படி துணி துவச்சு போடுறது, என்னென்ன எடுபடி, பெருக்கிறது, துடைக்கிறது, சமைச்சு போடுறது. அவர் சாப்பிட்டாருன்னா கையை நீட்டுவாரு, கை கழுவி விடணும். எடுபடியாதான் இருந்தான். ஆனா ஊழியக்காரனோட இருந்தான். இன்னைக்கெல்லாம் அப்படி யாரும் இருக்கவே அடிச்சு போடுவான். பாஸ்டர் இன்னைக்கு வேலை வாங்கினா, எப்படியா வேலை வாங்க? உங்கள்கிட்ட ஊழியை தான் கற்றுக்க வந்தேன், உங்கள்கிட்ட வேலைக்காரனா இருக்க வந்தேனா? அடிச்சு போடுவான். அது அந்த காரணம். நாங்கள் தான் அப்படிதான் பயிற்சி பெற்று வந்தோம்.
நாங்கள் அவ்வளோ வேலை செய்வோம் ஊழியக்காரருக்கு. ஊழியக்காரன்னா அது ஒரு கணம், அது ஒரு அபிஷேகம். அது கழுதையாக இருந்தாலும் தாசில்தார்னா அது பச்சைங்கள் தான் கைது போடும். கழுதைகிட்ட போய் தான் நிற்கிறோம். அதே மாதிரி ஊழியக்காரன் ஒரு சாதாரண ஆளாக தான் இருப்பான். அவன் மேலே இருக்க ஒரு அபிஷேகம். அவன் போனான்னா எவ்வளோதான் நதி புழக்கம். அவன் கால் வச்சா ஒரு வீட்டுக்கு போனால் ஆசீர்வாதம். அவன் சாதாரண ஆள் தான். அவனுக்கும் தலைவலி இருக்கும், அவனுக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்கும், அவனுக்கும் எல்லாமே இருக்கும். அவனும் பலவீனமான பாண்டம் தான், அவனும் ஒரு பலவீனமானதான். ஆனால் அவன் மேலே இருக்க அபிஷேகம். அதனால எலியாவும் சாதாரண ஆளு தான். அவனுக்கு கை கழுவுறதுக்கு எடுப்படி வேலை செய்யறவனா யார் இருந்தா? எலிசா இருந்தா. எலிசா வந்து ஏழையும் கிடையாது, 12 ஆமா மிகப்பெரிய விவசாயி, மிகப்பெரிய பணக்காரன், பெரிய லேண்ட்லார்ட், பண்ணையறவன். சரியா? கர்த்தராமத்துக்கு சொத்துறோம். ஆனா அவன் தலைவனோடு இருந்ததுனாலதான் அவன் என்னன்னா அவரோட 2 மடங்கு தலைவன் ஆனா. நீங்க கேட்கலாம், அன்னைக்கு யாருமே இல்லைங்க, ஆட்களே இல்லை, அதனாலதான் வேற வழி இல்லாம எலியாக்கு அப்புறம் எலிசா தலைவன் ஆனா. இல்ல இல்ல, நீங்க இந்த வசனம் சொல்லுது நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தராமத்துக்கு சொத்துறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18 வசனம் வாசிக்கலாம். எத்தனை தீர்க்கதரிசி இருக்காங்க? 7000 தீர்க்கதரிசிகள். எலியாக்கு அடுத்தபடி அந்த 7000 தீர்க்கதரிசில ஒருத்தர் தான் வந்திருக்கணும். எலிசா வந்து ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடியே அவங்க தீர்க்கதரிசிகள் சீனியர்ஸ். அதுவும் சாதாரண இல்ல. பாகாலுக்கு தன்னை வந்து ஒப்பு கொடுக்காத, அது எசபேலுக்கு பாய்ந்துட்டு அவங்க அதெல்லாம் முடியாது. எசபேலை எடுத்த ஆட்கள், வைராக்கியம் உள்ள ஊழியர்கள். சரியா? உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆண்டவருக்காக நிற்போம்னு சொன்னவர்கள். ஏன்னா இங்கே எலியா சொன்னான், ஆண்டவரே என்னை கொண்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டான். அப்படிதானே? ஒரு சூறை செடிகள் வந்துட்டு அவன் கொண்டு போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் கேட்கறேன், ஏன்பா விரக்தியா இருக்கேன்? அவன் சொல்றான், நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் ஒருத்தன் தான் ஆண்டவரை நம்மளை தேடுற ஒரு ஊழியம் செய்யற ஒரு ஆள் வைராக்கியமா இருக்கிறான், நான் ஒருத்தன். இல்ல இல்ல, நீ ஒருத்தன் தான், 7000 பேர் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்காரு தீர்க்கதரிசிகள். நமக்கே சர்டிபிகேட் போட்டுக்கிறான் தீர்க்கதரிசின்னு. ஃபேஸ்புக்கை தேடினா 1,00,000 பேர் தமிழ்நாட்டிலே இருக்கிறான் தீர்க்கதரிசி, ப்ராஃபட் தீர்க்கதரிசி தனக்கே போட்டுக்கிறான். ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே சர்டிபிகேட் 7000 தீர்க்கதரிசி வச்சிருக்கான்ப்பா. எல்லாம் சீனியர். யாருக்கு சீனியரு? எலிசாக்கு சீனியர். எலிசா எடுபடி வேலை செய்யறது முன்னாடியே அவங்க தீர்க்கதரிசிகள். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். அப்ப எலியாக்கு அடுத்தபடியா யார் வந்திருக்கணும்? அந்த 7000 பேரும் ஒரு ஆள் தானே வந்திருக்கணும். ஆனா அவர்கள் எலியாவோடு இல்லை. இந்த ஒரு பையனுக்குள்ளதான் எலியாவோடு இருந்தான். வேதம் எல்லாம் சொல்லுது, தலைவனோடு இருக்கிறவன் தலைவன் ஆவான். கர்த்தநாமத்துக்கு சோத்திரம். அப்போ கர்த்தர் நல்லவர். தலைவனோடு ஒருத்தன் இருந்தானா அவன் தான் தலைவனாவான். நிறைய ஊழியர்கள் இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 2:7 பாத்தீங்கன்னா வந்து பெத்தேல்ல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்புறம் வேற இருந்தாங்க, எரிகோல இருந்தார்கள், நிறைய ஊழியர் இருந்தாங்க. ஆனா யாரையும் கர்த்தர் தலைவராக கொண்டு வரல. ஒரு தலைவனோட இருந்த ஒரு எலிசாவை எடுபடி வேலை செஞ்சாலும் அவனதான் கர்த்தர் என்ன பண்ணார்? தலைவராக கொண்டு வர. ரெட்டிப்பான அபிஷேகம் பெற்ற ஒரு தலைவனா கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. அப்போ தலைவனோடு இருக்கணும். அடங்கி ஒரு ஆவிக்குரிய ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரரோட என்ன பண்ணும்? நீங்க அடங்கி இருந்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நாள் நம்மளை தலைவனா கர்த்தர் என்ன பண்ணுவார்? தலைவியா உயர்த்துவார். நம்மளை தலைவியா உயர்த்திக்கவே முடியாது. அதெல்லாம் இந்த ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் ரொம்ப ஒரு 200-300 ஃப்ளெக்ஸ் போர்டு அடிச்சு கொடுக்குறான். அவன் தன்னை தலைவன் போட்டுக்கிறான்.
ஆனால் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவியா நீங்க வரணும்னா கர்த்தர் நான் உன்னை வாழாக்காமல் தலைவராக்குவேன். என்ன அப்படி ஆகணும்னா ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைவர் கூட நம்ம இல்லை ஒரு தலைவி கூட நாம் இருக்கணும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. பேதுரு அந்திரே அப்படிதான் இருந்தாங்க. எலியா கூட எலிசா அப்படிதான் இருந்தான். யோசுவா யாரோட இருந்தான்? 8 கோடி தான். 70 பேர் மேல பரிசுத்தாவினர் இறந்தார். யோசுவா மேல இறங்கல. அந்த 70 மூப்பர்கள் தான் தலைவர். அடுத்த ஒருத்தர் தான் தலைவர் ஆவான்னு நான் நினைச்சேன். எல்லாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா யோசுவா 7 தான். அப்போ பைபிள் முழுக்க பாருங்களேன், யாரெல்லாம் தலைவரோடு இருந்துக்காங்களோ அவங்களாம் தலைவர் ஆயிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எலியா கூட எலிசா எத்தனை வருஷம் தான் பைபிள போட்டிருக்கு? எத்தனை வருஷம் தான் சொல்லுங்க பாப்போம். 851 கிமுல தான் அவன் வந்து தலைவன் ஆகலாம். எலிசா 851 பிசி கிமு. ஆனா அவன் எடுபடி வேலைக்கு எலிசா கூட எப்போ சேர்றான்? 858. ஏறக்குறைய 8 வருஷம், 8 ஆண்டுகள் கூட இருக்கான். 8 ஆண்டுகளும் எடுபடி வேலைக்கு தான் வச்சிருந்தார் எலிசா. கைகளுக்கு தண்ணி ஊத்துற ஆள். ராஜாவே சொல்றான் யோசபாத், அந்த கைகளுக்கு தண்ணி ஊத்துற ஒரு ஆள் இருக்காருப்பா அப்படின்னு சொல்றாரு. 8 வருஷம் தாங்க. 8 வருஷம் இருக்க முடியுமா? இன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாங்களாம் அந்த காலத்துல ஒரு தலைவரோடு இருந்தோம். நானும் தலைவரோடு இருந்தேன். அதெல்லாம் இன்னைக்கு ஒரு நானும் பைபிள் டீச்சர் ஆவேன் அப்படிலாம் நினைக்கல. ஒரு தலைவரோடு இருந்தேன். அவர் ஒரு பைபிள் டீச்சர். தீர்க்கதரிசனம் சொல்லுவார், நல்ல பிரசங்கம் பண்ணுவார், டீச் பண்ணுவார். சும்மா கூட இருந்தேன். அவர் கார் ஓட்டுவேன். அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்து அப்படி பிக்கப் பண்ணிட்டு வருவேன். ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்டு வருவேன். அவர் ஏசுவார், திட்டுவார். ஒரு தடவை என் வயசு சொல்லிட்டேன், மறுக்கணும் ஒரு ஊழியம் வந்துச்சு. இப்போ எதுக்கே அவர்கிட்ட ஏசு வாங்குறேன்? என் வயசு சொல்லிட்டேன். இல்லை அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கணும். வேதம் சொல்லுது, ஒரு தலைவனோடு இருந்தால் தான் தலைவன் ஆக முடியும். அதனால தான் இன்னைக்கு ஒரு சின்ன சர்க்கிளுக்கு, கொஞ்சம் சிறு கூட்டத்துக்கு கர்த்தர் ஒரு தலைவராக உயர்த்தி இருக்கிறார். அப்போ ஒரு தலைவனோடு இருந்தால் தான் பிரைட். அப்போ ஒரு ஊழியரோடு மோகன் ஐயா கூட இருந்தேன் கொஞ்ச காலம். அப்ப தலைவர்களோடு இருந்தால் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? தலைவரா ஆக முடியும். ஒரு தலைவியோடு இருந்தால் தலைவியா நீங்க மாற முடியும். அதான் வேதம் சொல்ல. அப்போ கொஞ்சம் அடங்கி பலத்தை கைக்குள்ள என்ன பண்ணோம்? அடங்கி இருக்கணும். 8 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பான். அப்படித்தானே? எலிசா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். 8 வருஷம் எடுபடி வேலை தான் செஞ்சான். அவனுக்குன்னு ஒரு ஊழிய பொறுப்பு கொடுக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை தலைவனாய் உயர்த்தினார். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா எலிசா வந்து உடைய வீடெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்லியல் துறையினர். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரேல் விஞ்ஞானிகள் 2013 ஜூலை பத்திரிகை செய்தி, ஜூலை மாதம் எலிசா வந்து அவ வீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. தோண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா டெல் ரெஹோவ்னு ஒரு இடம். யோர்தான் பள்ளத்தாக்கு அருகில் இருக்கிற டெல் ரெஹோவ். டெல் இஸ்ரேல் ரெஹோவ். இஸ்ரேல் தேச தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சாங்க. டாக்டர் ஸ்டீஃபன் ஃபான் தலைமையில், டாக்டர் அவர் தான் பெரிய தலைவர். தொல்லியல் துறை அந்த ஆய்வுக்கு அவர் தான் தலைவர்.
ஸ்டீஃபன், ஃபான், இஸ்ரேல் தொல்லியல் துறை விஞ்ஞானி. வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க. பெரிய வீடு, எலிசாவுடைய வீடு மிகப்பெரிய வீடு, பெரிய பணக்காரன், கல் வீடு. அன்னைக்கு பெரிய பணக்காரன் பண்ணையார். ஆனா அவன் என்ன பண்ணான், 8 வருஷம் அடங்கியிருந்தான். அப்போ நம்ம தலைவன் ஆகணும்னா ஒரே நாள்ல தலைவன் ஆயிட முடியாது. பைபிள் காலேஜ் படிச்சுட்ட உடனேயும் தலைவரா ஆகிட முடியாது. நிறைய துட்டு இருக்கு, இடம் வாங்கி பெரிய பில்டிங் கட்டிட்டு அவன் தலைவரா ஆகிட முடியாது. ஒரு தலைவனோடு இருந்தால்தான், நல்ல தலைவரோடு இருக்கணும், நல்ல தலைவரா நாம் இருக்க முடியும். நல்ல தலைவியோடு இருந்தால் நல்ல தலைவியா நாம் வளர முடியும். அப்போ அதுதான் வேணும் சொல்லு. அப்போ கொஞ்சம் நம்ம பயிற்சி வேணும், கொஞ்சம் கற்றுக்கிறோம். நான் ஒரு ஊழியக்காரோடு இருந்தேன்னு சொன்னால, திடீர்னு ஒரு நாள் கோச்சிட்டு வரமாட்டேன்ட்டார். நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங், நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் அவர் கிளாஸ் எடுப்பார், நான் கூட போவேன். ஒரு நாள் திடீர்னு என் மேலே கோவப்பட்டார். கோவப்பட்டு நம்ம 10 கேள்வி கேட்டால் ஒன்னே ஒன்று பதில் சொல்லுவார். அவருக்கு பேசினாலே பிடிக்காது. நம்ம கார் ஓட்டிட்டு பேசிட்டே தூக்கம் வரக்கூடாதுல்ல. அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் வரும், பதிலே வராது, ஒரு ரியாக்ஷனே இருக்காது. நல்ல ஒரு வல்லமையான ஊழியக்காரு. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கோச்சிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார், பிளாக் பண்ணிட்டார். மெசேஜ் போட்டால் அப்போல்லாம் வாட்ஸ்அப் எதுக்கு, செல்ஃபோன் இருந்தது. மெசேஜ் போட்டால் எடுக்க மாட்டேன். அவர் பெரிய ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அவருக்கு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரிய ப்ரோக்ராம். ஒரு 100-150 ஊழியர்கள் கூட்டுற ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமில் அவர் டேட் கொடுத்துருந்தார். திடீர்னு சொல்லிட்டார், நான் வர முடியாது. நான் என்ன பண்ணது, நான் தான் பேசி டேட் வாங்கி கொடுத்தேன். நான் தான் அவர் கூட்டம்லாம் ஒழுங்கு போடுவேன். கடைசியில் மெயில் ஒன்று போட்டேன் அவருக்கு. மெயிலுக்கு தான் பதில் சொன்னேன். ஃபோனில் பேச மாட்டேன்ட்டாரு, மெசேஜில் வரல. மெயில் போட்டேன், மெயிலில் பதில் சொன்னார். என்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, போவேன்னா இந்த நேசகுமார அவனை துரத்தி விட்டு அனுப்பி விடுன்றாருன்னு அவர் எனக்கு மெயில் போட்டார். நான் போய் ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுவான், நீ போ ஜாப் பண்ணிட்டு போ. அவருக்கு ஏற்பாடு பண்ண மீட்டிங்கில் நான் போய் முதல்ல பண்ணேன். யோர்தான் அடிச்சா பாருங்க, எளியாவின் தேவன் எங்கே, அதை மாதிரி தான் நானும் போனேன். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கேன் அந்த கிருபையில இறக்கத்துல. அப்படிதான் ஒரு நாள் உன்னை வெளியே கொண்டாந்து பெரிய தலைவர் ஆக்கிடுவார். ஒரு என்ன படிச்சாலும் என்ன இருந்தாலும் ஒரு தலைவனோடு இருந்தாதான். இன்னைக்கெல்லாம் யாருக்கும் அந்த விருப்பமே இல்லை. ஒரே மாசத்துல அவன் இப்படிதான் சபை நடத்தணுமா அப்படின்னு என்ன பண்றான், ஒரு புதுசு ஒரு அவன் சுட்டு இருக்கிற இடம் வாங்கி பில்டிங் கட்டிடுறான். ஏற்ற கர்த்தர் தான் கொண்டு வரும். எலியா கிட்ட இல்ல, எலிசாட்ட எல்லாம் துட்டா பெரிய படையா இருக்காங்க. சரி, தொடர்ந்து தலைமைத்துவத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் தான் கேளுங்க. டவுட் இருக்கா? டவுட் எதுவும் இல்லை.